கமல்ஹாசன் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டிரெக்ட் பண்ணி ஒரு உலக சினிமா தரத்தில் கிளாசிக்கல் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக கொடுத்தது தான் ஹேராம் படம். 18th February 2000 ரிலீஸ் ஆன இந்த படம் 25 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்னால ஒரு கல்ட் கிளாசிக்காக செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா 25 வருஷத்தில் 200 வாட்டி நம்ம இந்த படத்தை பார்த்துருந்தாலுமே 201வது தடவை இந்த படம் பார்க்குறப்போ நமக்கு அப்போ கூட ஏதாவது ஒரு புது டீட்டெயிலிங் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரே ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காருங்க. இந்த மூவி எடுத்தனால நம்ம கமல் சாருக்கு நிறைய லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கு எக்கனாமிக்கலா லாஸ் ஆனாலுமே இந்த ஒரு மூவி வேர்ல்டு கிளாஸ் சினிமாக்கு போட்டியா நிக்கிற ஒரு தமிழ் சினிமாவா எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கமல்ஹாசன் இந்த படத்துக்கு அவ்வளோ லேயர்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்ஸை பண்ணி செதுக்கி இருப்பாருங்க. இப்போ வரைக்கும் ஹேராம் படத்தை ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் பார்க்குறப்போ கூட அவங்க புதுசா ஒரு விஷயம் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு கமல்ஹாசன். 2000 டைம் பீரியட்லேயே கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் தியேட்டர்ஸ்ல பெருசா ஓடவே இல்லையா. ஆனா இப்போ எல்லாரும் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருசா தியேட்ரிக்கல் பிசினஸ் இந்த படம் பண்ணாததுக்கு பெரிய ரீசன் என்னன்னா இந்த படம் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பிளாட்டா அமைஞ்சதுதாங்க. இந்த ஹேராம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, காந்திய கோட்சே சுட்டு கொண்டுட்டாரு. இது ஒரு உண்மையான நிகழ்வு. இந்த உண்மையான நிகழ்வை இந்த படம் பேசியிருந்தா கூட என்னவோ யாரும் இதை எதிர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா காந்திய கோட்சே சுட்ட டைம்ல சாகித் ராம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அந்த டைம் பீரியட்ல இருந்திருக்க மாதிரி உண்மையும் ஃபிக்ஷனலையும் கலந்து ரொம்ப டெப்தா ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸை பத்தி பேசினதுனால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இந்த படம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படம் பார்த்துட்டு அவங்களே கமல்ஹாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டதா ஒரு வரலாறும் இருக்குங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த வீடியோல ஹேராம் படத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேராம் படம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர விஷயம் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இளையராஜா இந்த படத்துல எபிக் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கொடுத்திருக்காருங்க. ஆனா முதல் ஹேராம் படம் ஷூட்டிங் பண்ணப்போ இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரே இல்லையாங்க. சலாம் பாம்பே அப்படிங்கிற ஒரு ஆஸ்காருக்கு செலக்ட் ஆன பாலிவுட் மூவிக்கு மியூசிக் கம்போசரா இருந்த வயலினிஸ்ட் எல் சுப்ரமணியன் தான் ஹேராம் படத்துக்கு முதல் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவரோட கம்போசிஷன்ல கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் சாங்ஸ்க்கு கமல்ஹாசன் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாராம். ஆனா படம் முக்காவாசி முடிகிற டைம்ல கமல்ஹாசனுக்கும் எல் சுப்ரமணியனுக்கும் காசு விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கான். அப்புறம் தான் இளையராஜா இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்திருக்காரு. முன்னாடி எல் சுப்ரமணியன் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்க்கு சாங்ஸுக்கு ஏத்தா மாதிரியா அந்த சாங்ஸை புது டியூன்ல பண்ணி கொடுத்திருக்காரு இளையராஜா. அது மட்டும் இல்லைங்க, 2000 காலகட்டத்திலே இளையராஜா இந்த படத்துக்காக புதபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற ஹங்கேரி நாட்டில் ரொம்ப பிரபலமான ஆர்கெஸ்ட்ரா டீமை வச்சு இந்த படத்துக்கு மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் கிட்ட கமல்ஹாசன் அந்த ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. இது மூலியமா தமிழ் மூவிஸ்லேயே முதல் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவை வச்சு மியூசிக் பண்ண பெருமையும் ஹேராம் படத்துக்கு தாங்க இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இளையராஜா எல் சுப்ரமணியன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணி வச்சிருந்த டியூன்லேயே தான் சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காராம். அதை தாண்டி இளையராஜாவா எக்ஸ்ட்ராவா கொடுத்த பாட்டு தான் ஐசையில் தொடங்குதம்மாங்கிற பாட்டு. ஹேராம் படத்துல முன்னாடி அந்த சாங் இல்லவே இல்லையா, அதுக்கப்புறம் லாஸ்டா தான் இந்த பாட்டை ஆட் பண்ணிருக்காங்களா. ஹேராம் படம் தமிழ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ கமல்ஹாசன் வாய்ஸ்க்கு சிங்கர் மனோ சார் தெலுங்கு வெர்ஷனுக்கு டப்பிங்லாம் பண்ணிருக்காராம். ஆனா சில பிரச்சனைகள்னால அப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருக்காங்க. அதே மாதிரி 2004லயும் ஹேராம் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தி கன்ஃபெஷன் ஆஃப் தி அசாசின் ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுவும் நடக்காமலே போயிருக்காங்க. வீரம் படத்துல வில்லனா வந்த அதுல் குல்கர்னி ஹேராம் படத்துல ஸ்ரீராம் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இவருக்கு இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் ரெகக்னிஷனா நம்ம கருதுற நேஷனல் அவார்டோட பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆஃப் தி இயர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹேராம் படத்துக்கு காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணது அப்ப நம்ம கமல்ஹாசனோட மனைவியா இருந்த சரிகா தாக்கூர். அவங்களுக்கும் நேஷனல் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் இன் தி இயர் 2000 அவார்டும் கொடுத்திருக்காங்க. கமல்ஹாசன் சரிகாக்கு பிறந்த பசங்க தான் ஸ்ருதிஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். அவங்க 2 பேருமே ஹேராம் படத்துக்கு டிரெக்ஷன் டீம்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ருதிஹாசன் கூட ஹேராம் படத்துல ஒரு சின்ன ரோல்லையும் கூட வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் பத்தி சொல்லி ஆகணுங்க. ஹேராம் படத்துக்கு கமல்ஹாசன் முதல் பிளான் பண்ண நேம் சத்திய சோதனையாங்க. மகாத்மா காந்தி அவரோட வாழ்க்கையை பத்தி எழுதின ஆட்டோபயோகிராஃபி புக் நேம் தான் சத்திய சோதனை. ஆனா அதை விட அவர் அடிக்கடி பேசுறப்போ யூஸ் பண்ற டேர்மா இருக்க ஹேராம் தான் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு அதையே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாகித் ராம் அப்படிங்கிற நேமும் இதுக்கு ஆப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த டைட்டிலையே வச்சுட்டாங்களாம். இந்த படத்துல ஷாருக் கான் அம்ஜத் கான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்திருக்காரு. இந்த கேரக்டர்ல நடிச்சதுக்காக ஷாருக் கான் இப்ப வரைக்கும் கமல்ஹாசன் கிட்ட ஒரு பைசா கூட பணம்
வாங்கவே இல்லையாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த ஹேராம் படத்துக்கு லைவ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. அப்போ ஹிந்தி ஆக்டர் ஷாருக் கான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்ல டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணி பேசி நடிச்சிருந்திருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படம் பார்த்த நிறைய பேருக்கு ஸ்ரீராம் அபயங்கர் கேரக்டர் கமல்ஹாசன் கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு வீர்னு யாரோ ஒரு பேரை சொல்ல வருவாரு. சொல்ல வரப்போ போலீஸ் துரத்துறதுனால ஓடிடுவாரு. அது என்ன புக் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். அது ஆக்சுவலி எந்த புக்னா, த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1909ல வீர் சாவர்கர் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதின புக் தாங்க. இந்த புக்கை அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. வீர் சாவர்கர் தான் அவரு சொல்ல வந்த நேம் அப்படின்னு எப்படி கமல்ஹாசன் சார் கன்வே பண்ணியிருப்பாருன்னா, காந்தியை யார் கொல்ல போறா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கிறப்போ கமல்ஹாசன் இன்ட்ரோ ஆகிற ஷார்ட்ல பின்னாடி வீர் சாவர்கரோட போட்டோ இருக்குங்க. ஹேராம் படத்துல பாஸ்ட் போர்ஷன்ஸ் கலர்லயும் பிரசன்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் வரும். எதனால கமல்ஹாசன் இந்த மாதிரி வச்சாருன்னா, பாஸ்ட்ல இருந்த பீஸ், மனிதநேயம் இதெல்லாம் இப்போ நம்ம கூட இல்லை, ஆனா வன்முறை மட்டும் நம்ம கூட அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனாலதான் ஃபயர் மட்டும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ஸ்லயுமே கலரா வருங்க. ஷாகித் ராம் அதாவது பிரசன்ட் போர்ஷன்ல கமல்ஹாசன் இறந்ததுக்கு அப்புறமா காந்தியோட பேரனா ஒரு கேரக்டர்ல வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் யாருன்னா துஷார் காந்தி. அவர் உண்மையாவே காந்தியோட கொள்ளு பேரனாங்க. அது மட்டும் இல்லைங்க, படம் பார்த்துட்டு வந்து கமல்ஹாசனை கட்டி பிடிச்சி பாராட்டி இருக்காராங்க. பாலிவுட் ஆக்டர் நவாசுதீன் சித்திக்கும் இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருந்தாரா. ஆனா சென்சார்ஷிப்ல பாதி சீன்ஸையும் அதே நேரத்துல டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால பாதி சீன்ஸையும் எடிட் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிருக்காங்க. ஹேராம் படம் ஹிந்து முஸ்லிம் பிரிவினைய தூண்டுற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்கான். அதுலயும் கொல்கத்தால தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா கொல்கத்தாவை மையமா வச்சுதான் இந்த படத்துல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தப்போ கொல்கத்தா கவர்மெண்டே ஹேராம் படத்தை பேன் பண்ணலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்காங்களா. ஆனா ஹேராம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க யோசிச்சது தப்புன்னு கமல்ஹாசன் கிட்ட சாரி சொன்னதாகவும் ஒரு ரூமர் இருக்குங்க. மொத்தத்துல ஹேராம் ஒரு காவிய தலைவன். இப்படி நம்ம ஹேராம் படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஹேராம் படத்தை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி எந்த படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஒரு ஹேராம் படம் பத்தின டீட்டெயிலிங்கான இன்னும் லேயர்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.